Hi, hello, vanakkam, and welcome to Nadanam, a dance podcast. I'm Anup Karthik, the host of the show, and I'm absolutely thrilled to have you join me here for another exciting episode. Get ready to dive deep into the world of dance as we explore everything related to dance. Whether you're a seasoned dancer, a passionate enthusiast, or simply someone who loves the beauty of movement, this episode has something special in store for you. But before we get started, I want to take a moment to express my gratitude to all our listeners. Your support and enthusiasm means the world to me, and it's what keeps this podcast going strong. So, thank you from the bottom of my heart. Alright, let's not waste any more time. Get ready to be inspired, educated, and entertained as we embark on another dance filled adventure together. Without further ado, let's jump right into today's episode. கூட ஆடி இருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்களோட ஜேர்னி, அவங்களோட டான்ஸோட ஜேர்னி அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு டான்ஸ் இன் ஹர் லைஃப். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஜான்சி ராஜன் டு அவர் ஷோ. வெல்கம் ஜான்சி, ஹவ் ஆர் யூ? I'm good. Thanks for having me, Anup. It's really a great honor, I never ever dreamt about this, doing a podcast. அப்படிதானே? Oh, yeah, obviously. Obviously. Okay. It's too cool, But I actually wanted to know, like, how you got this idea and how you started this. I mean, it was like from the beginning, like you were planning for this, or you suddenly it just cropped up and you went ahead with this. டான்சிங்னு வரும்போது அது ஓகே. பட் இந்த மாதிரி Yes. பேசுறதெல்லாம் சுத்தமா பழக்கம் இல்லை. பட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், யூடியூப்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், டான்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருந்துச்சு. அப்புறம் சரி இந்த அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி இந்த 2024ல இருந்து யூடியூப்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்ல வந்து சரி ஓகே, எனக்கு அலி அப்தால்ன்ட்டு ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு. இந்த ப்ரொடக்டிவிட்டி டைப் ஆஃப் இதெல்லாம் பண்ணுவாரு வீடியோஸ். ஸோ அவரை இன்ஸ்பயர் பண்ணி சரி ஓகே நம்ம ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் ரிலேட்டட் புக்கோட ஒரு ஷார்ட் இது அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி ஒரு 2-3 வீடியோ போட்டேன். எனக்கு ரொம்ப கனெக்டே ஆகல சுத்தமா. எதுக்குடா இது பண்றோம், ஒரு 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 டச் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம டான்ஸ் தானே நமக்கு நம்மளோட பேஷன், இது எல்லாமே அதுதானே. ஸோ அதுல விட்டுட்டு ஏன் நம்ம இதுல போயிட்டோன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே பாட்காஸ்ட்ங்கிறது ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு அப்பப்போ. பட் நான் இதை ஹோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பட் அந்த வீடியோ மேக்கிங்ல லைக் அந்த வேற டான்ஸ் இல்லாம வேற ரிலேட்டட் வீடியோ மேக்கிங்ல எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே கேமரா முன்னாடி பேசுறதுக்கும் இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த ஒரு 4-5 வீடியோ தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் சரி ஓகே சரி ட்ரை பண்ணலாம். நம்ம எடுத்த உடனே நம்ம பெரிய ஆள்களை யாரையும் போய் இன்டர்வியூ எல்லாம் பண்றது இல்லை, கான்வர்சேஷன் பண்றது இல்லை. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம பேச போறோம். சரி அப்படி பேசுவோம், செட் ஆகாடி அப்படி விட்டுருவோம். பட் ஏதாச்சும் ஒரு வகையில டான்ஸ் பத்தி பேசி டான்சஸ் இன்டராக்ட் பண்ணி அது மூலியமா யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சரி ஓகே அது போதும் நமக்குங்கிற மாதிரி சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பாட்காஸ்ட். நடனம் டான்ஸ் பாட்காஸ்ட் பேர் வச்சாச்சு. It was a very very nice surprise, podcast, that too about dance, that too from Anu. Like okay. Really really well done, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எது நம்ம பயப்படுறோமோ, I mean we have to push that. I mean எது கம்ஃபர்ட் ஜோன் இல்லையோ, so we have this one life, I said no, so அதனால கொஞ்சம் புஷ் பண்ணி ட்ரை தான் பண்ணலாமே, so what அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். டான்ஸ் பேஸ்ட் பாட்காஸ்ட் நினைக்கிறேன் நிறைய இருக்கு ஃபாரின் கண்ட்ரில. அது ஒரு I have heard some interviewsலாம் வந்து நான் கேட்டிருக்கேன். நான் இந்த சும்மா டான்சர்ஸ் மெயின்லி அதெல்லாம் நார்மல் அந்த லைவ் இதுல இன்ஸ்டாகிராம்லயே I have heard so many things, but not like officially podcast அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா இந்த மாதிரி I didn't see. Okay. So it's nice. It's a very great initiative. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணி சொன்னாங்க இதே மாதிரி. ஸோ அதுதான் மோட்டிவா எடுத்துட்டு இன்னும் வீக்லி புஷ் பண்ணி புது எபிசோட்ஸ், புது டான்சர்ஸ், டான்ஸ் ரிலேட்டட் பீப்புள்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு.
ஸோ அது அந்த வகையில உங்களை இன்னைக்கு And it's always என்னோட பாட்காஸ்ட்ல amazing to yeah, yeah, yeah. Sorry. சொல்லுங்க சொல்லுங்க. கேரி ஆன் கேரி இல்ல ஆன். இல்ல இட்ஸ் ஆல்வேஸ் அமேசிங் டு லேர்ன் ஃப்ரம் ஒரு ஸ்டோரி கிடைக்கும் ஒருத்தவங்க கிட்ட, ஒரு பேசும்போது ஒரு கான்வர்சேஷன்ல எனி ஒன் ஜஸ்ட் வெளியில போனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட. ஈவன் ஐ வாண்டட் டு டூ அ யூடியூப், நாட் யூடியூப், ஜஸ்ட் டு இன் மை லைஃப் ஐ எம் மீட்டிங் சோ மெனி பீப்புள். அண்ட் அதுல அவங்களோட ஒரு ஒரு ஸ்டோரியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஸ்டோரிஸ்லாம் அவங்க திடீர்னு சொல்லுவாங்களா. So I always wanted to record those things, maybe in future I will do. ஷூர் ஷூர் Not ஷூர். as a podcast, but just to have a little bit of wherever I go, I just want to know a little bit from their life story. எடுத்துட்டு நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணாலே வில் பி a better dancer and a better person. ஸோ Person, right, கம் ஆன், right. உங்களோட ஜேர்னி, டான்ஸ் ஜேர்னி ஆர் டான்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? டான்ஸ் ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சின்ன வயசுல இருந்தே ஆடினீங்களா, இல்ல ரீசெண்டா அந்த பேஷனுக்கு உண்டான ஃபோக்கஸ் வந்துச்சா? எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்? அத சொல்லலாம். இது வந்து grateful to my parents first of all, my mother especially. ஏன்னா இது நான் எல்கேஜில இருந்தே ஸ்டேஜ்ல நான் பண்ணிருக்கேன். நானு அப்போ மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. மை மதர் இஸ் அ கிரேட் சிங்கர். நவ் ஆல்சோ ஷீ சிங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. தே ஹாவ் திஸ், ஐ மீன் ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்ன தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுல இருந்து. எங்க அப்பா வந்துலாம் ரொம்ப மூவி பஃப். இட்ஸ் நாட் அபவுட் ஒன் லாங்குவேஜ், வி ஆர் எக்ஸ்போஸ் டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். எவ்ரி வீக்கெண்ட்லாம் ஒரு 4 படம் பார்த்திருக்கோம். அந்த டைம்ல வந்து 4 movies, இட்ஸ் லைக் 20 rupees ஒரு கேசட் ரெண்ட்னா இட்ஸ் லைக் டூ மச் ஃபார் us that time. But still English, Malayalam, என்ன இதுவோ அப்போதைக்கு எதுவோ, he introduced me to so many things, and especially books. இது எல்லாமே it's all because of my parents, definitely because of my parents. And I've started early. ஆனா அதுக்கப்புறம் I had a break. I mean, I was not comfortable doing things. I was very shy. இப்ப கூட I am like that, but still. அதுக்கப்புறம் I had a big break. Marriage, kids, அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் then around 7 or 8 years back I again started with Latin dancing. Classical or Western அந்த மாதிரி டைப்பா இல்ல? No, I am not a trained dancer at all. அது வந்து காப்பி அடிச்சு இப்படி மூவ்ஸ் பண்றது, எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து அந்த டைம்ல என்ன மூவ்ஸ் இருக்கோ அது பண்றது, இது மாதிரி தான் கத்துக்கிட்டது. ப்ரொஃபஷனலா வந்து ஆஃப்டர் லாட்டின் ஒன்லி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இன் தட் மேனர். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி எப்படி இது பண்றதுதான் ஃபுல்லாவே. ஜஸ்ட் மெயின்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மியூசிக். நோ ட்ரெண்டிங் மியூசிக் இருக்கும், இல்ல கணபதியில ஒரு குரூப் டான்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதுலதான் ஸ்டார்ட் பண்ணது எப்பவுமே. But I used to go for a dance class, normal any dance class which I can find near to my place. I always go and join the dance class, Zumba class, or any class. Like that only I started. ஓகே. ஸோ அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து நீங்கள் ஆஃப்ரோ லாட்டின்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. என்ன ரீசன் ஆஃப்ரோ லாட்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? எவ்வளோ நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு கண்ட்ரியில், பட் that was pure luck. Okay, I joined a Bollywood class. I mean, I was in Pune before, then I came back to Chennai and I joined a Bollywood class because I always keep on joining the dance class, that I make sure that I do that. So when I joined the Bollywood class, Vanessa, you know Vanessa, I don't know whether you know Vanessa. Okay, Vanessa, I have heard. She's a Vanessa Hidalgo. Okay. So she's a Latin dancer. அவங்க வந்து ஸ்கூல்ல she was taking classes. Okay, but I didn't know. ஒரு 1 year கழிச்சு I met her in the Bollywood class. Then she was doing a show for stray dogs. She raised a fundraising event. Okay, so she said, வந்து இந்த மாதிரி கத்துக்கோங்க, come and join and learn the salsa thing. I know salsa, okay, what it is, but when I went and joined, but she's the first person to teach us from the history, to tell the history. I mean, the first class itself, she started with the history and she taught us in a very good manner, ஆனா அப்ப எதுவுமே புரியல. We didn't understand much about it. We took it as a normal choreography, mambo, whatever, do shine, this and all. Okay, so we did everything. I did everything, and
I didn't even realize the concept of social dancing at all, because that was just Hmm. a shine, and we went and we Hmm. showcased it like a normal Bollywood choreo. But later, that evening or the next day, we she invited us to the party in some other Okay. place. So Hmm. when I went there, then I realized, okay, this is a different, totally a different dance form, and you can dance with different people, and there is a structure to it. It is not choreographed. That and all I came to know about it later. In a regular class, and you have learnt, or yeah, just Yes. going for parties? How it is? Explain No, no, about no, no, that no. process. Yeah. That was really challenging, because I saw something which was very fascinating for me, and I really wanted to know more about it. I mean, no. First of all, it was to know more about it, and she introduced me to different teachers. I started going for regular classes whenever I find time. So my journey started like that, and thankfully I had socials near to my place. And Okay. one more thing which was convenient for me is to, like, because of the timing, it starts only by 10 and it Hmm. ends by 12, so Hmm. that I don't disturb my family. I make my son sleep, and then I go, I take my time, and I come back. So that's how I practiced, and because of those socials only, then I got more into it. Then later, now it is a different journey. Okay, how I started, it was like a challenge. Now I Yeah. am enjoying more, and having fun more in a different manner. Okay. So, like 4 5 years, because I'm seeing you throughout all the festivals back Yeah, then and now yeah. You also. are my first festival Okay. mate. Oh, okay. uh, Yeah, you are my yeah. first festival mate. Okay, I don't know whether you remember or not, but Yeah, yeah, I I was remember. so scared. Hmm. Uh, Carry on, but carry on. but I remember you seeing you, like, okay, let me do this. You are in the front, and you are Hmm. doing the boot camp thing. Yeah, yeah, yeah. I think it's You performed. Chennai Latin Festival or LFM. Latin Festival Madras by Salsa. Ah, Yeah, okay, yeah, LFM, LFM. LFM. Yeah, okay, I don't okay, okay. remember the edition, Hmm. Hmm. but yeah, I joined the boot camp, but I backed out later after Yeah, yeah, I remember now. after a day itself. So Yes, it yes, it was yes. so scary for me. Hmm. And after this so many years, I performed in the same LFM. Actually, I wanted to break that thing, Okay. and I did it. And this time it was like pure fun. I had loads of fun performing. Nice. Performing continuously, or kind of once in a while, how it is with regards to performance? In Latin, I did not. Latin, I did not. I've just started recently performing, because Okay. I have been performing, as I said, from LKG. I have been on stage, and I've been doing Hmm. things like just the dance alone, like or the Ganpati stuff and all. But later, what I realized, when I mean, I love the process of training and being in a group. That Hmm. the Yeah, travel yeah. thing I really like. But when I one at one point, what happened is, when I was on stage after performing, I felt really blank. I don't know Okay. why I was feeling little down. Whenever after performance, I felt down. It was like a Oh, energy up, then again, like, it where it goes totally down. It was totally blank. 2 3 times it happened that manner. Then I felt like why am I even doing it? It is more stressful for me. So then I okay. stopped doing it, and in Latin I made it sure that I wanted to be a social dancer. I wanted to learn that, like, how. So it didn't matter to me whether I have to perform or not there, right? So I was being so proud about saying myself as a social dancer than a performer. So I was very happy about it. Uh, but now I've started teaching also. The last 2 years, I've started teaching Bollywood classes, and this I have been taking regularly now. So now I understand the importance of the performance, and how it makes you grow more. So now I encourage my students and everyone to go and perform again, to break out from your comfort zone and trying out things.
so that Yeah. makes you more confident. Yeah, how does this transition happen, like from a social dancer to a teacher? So tell me about that, the transition between the dancer and the teacher. You've been teaching for a while now. Tell me about the Bollywood and the Afro Latin as well. Yeah. Um, that's a organic process, I would say. See, once you have the experience, so in the same scene you have become a senior now. So obviously when someone comes with very less knowledge, so you tend to teach, I mean, you try to share things with them. It's more about sharing things Sharing things. which you Yeah. know already. Sharing Yeah. things, it's not Yeah. about teaching. I would like to say it is more about sharing things which you love, and the other person also, they have Yeah. that same Exactly. kind of passion, so you really want to share the things which you know, and you want to keep learning more things, and that way dance is like more fun, and it opens up many other things around you, be it body awareness, mind awareness, focus. I always used to say, because social dancing is again a great concept, for me Yeah. as a person. When I started social dancing as a follower, Okay. I need to have a set of skills, and I need to have a high amount of focus to do this, and that's like a meditation for me. And Mm. when you add the music to it, it's a very very different feeling. So which changed my personality, which has opened up my mind a lot, and I started seeing, doubting myself, doubting my thoughts, and again going back to in different perspectives. When I dance with one person, I have to cut the ties there and go with the next person to keep my Yes. mind blank so that I can focus, because I cannot carry the same music or the same feel to the other person, to the other music, right? So I have to justify every time. That practice has given me a lot in my personal life also. In that Okay. way, I am Nice. very very grateful to Mm. be in this platform and doing this. Okay. Question another, I forgot. Yeah, question is, yeah. So what happened after a certain point? So I started to, I wanted to learn leading also that way, so that I don't waste my time. If I'm like wasting, it's not, I would not say waste my time, but I just want to learn. I want to learn more. So I started doing the leading part also. When I started Okay. to doing the leading part, then it came like, okay, now I know these technicalities of it. So now I can teach. So when people come and ask me like how to do this, I immediately started explaining. Then it has become a habit. Now it has become Okay. officially I'm teaching. See you changing from this to that. ஏன்னா நான் உங்க கூட நிறைய ஆடி இருக்கேன், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லயும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து பார்க்கறக்கு கண்டிப்பா ஆர்கானிக்கா இருந்துச்சு. பட் யூ ஹேவ் டு டூ லாட் மோர் டீச்சிங் அண்ட் ஸ்ப்ரெட் த நாலேஜ் ஆக்சுவலி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. I wish everybody. I mean, it's so nice, no? In the Mari ம். Romba, it's a very small community what we have. எஸ். அது இந்தியால மட்டும் with our population, if it's like it goes in a different direction, I mean, நல்லா சூப்பரா போச்சுன்னா நல்லா இருக்கும். That's why ம். I don't normally, I call it fusion whenever I dance all these ஓகே. things, because Afro Latin, in my lifetime, I cannot master it. I know that for sure. ஓகே. I, I I can only keep on learning about it. I cannot master it. So that's why I am. I mean, there is a culture behind it. So many things behind it. So what I always call this as like okay, fusion. I'm trying something. So I try to put some music which I can understand, which is a little bit relatable to my people around me. Because for me, music is universal. Yeah. I feel that way. So when I can connect to the music, and if I can translate the energy and the feel and how I mean the expression to another person, then it's a really great thing to do. Oh, everybody have a family, but
எனக்கு தெரியும். நான் சோஷியல் டான்சிங் போகும்போது, இப்போ நம்ம எப்படியும் நைட் பார்ட்டீஸ் அந்த மாதிரி தான் சோஷியல் டான்சிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃபேமிலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து Right. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக அங்கே போய் டான்ஸ் ஆட முடியும். ஸோ அந்த வகையில் நான் கண்டிப்பா கண்டிப்பா. லக்கின்னு சொல்லுவேன். என் வைஃப் நல்லா ம். சப்போர்ட்டிவா See, இருந்திருக்காங்க இது வரைக்கும். men are a little bit better, okay? Yeah, நீங்கெல்லாம் yeah. கொஞ்சம் ஈஸியாவே lucky, okay? கண்டிப்பா For us, கண்டிப்பா it's not very, very easy at all. அதுதான் நான் கேட்க வந்தேன். விமனா Yeah, இருந்துட்டு அதுவும் கிட்ஸ், um, ஹஸ்பண்ட், ஃபேமிலி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு எப்படி I உங்களால had my in-laws and all that time. யா யா so how did you manage So, that? so how supportive are actually, they? when it How started, yeah yeah they are extremely supportive, but okay not immediately, okay? hmm So when actually my husband and myself, we started it together. Vanessa, we joined okay Vanessa just like that, okay? hmm So the first socials we went together, my husband and myself. He immediately walked out. He okay immediately walked out. What happened? I was dancing with everyone, okay, hmm and he hmm was little lost, and he's not a dancer. At least I know, like, okay, he's got two left feet, and he was asking me to dance with him, and I am like, okay, no, let me go and dance because that was my okay first social also. hmm Then he actually got angry and he walked out. oh Okay, then I also went with him, like, what to do now? yeah Go with him. yeah So I went with him. Hmm. So I went with him. But later, but he did not say no to me for, I mean, எப்படின்னா இஸ் நாட் இது மாதிரி சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லவே முடியாது. இப்ப நான் hmm ஒரு விஷயம் பண்றேன்னா அது வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு, இட்ஸ் நாட் இன் மை ஹவுஸ் ஹோல்ட் கல்ச்சர், ஈவன் இன் hmm ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட். தட் ஒரு இன் நார்மல் லைஃப் வென் யூ டூ திங்ஸ், யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லை எந்த விஷயமே. ஸோ தட்ஸ் hmm ஹவு மை ஃபேமிலி ஒர்க். ஸோ ஐ நோ தே ஆர் நாட் பி வெர்பலி சப்போர்ட்டிவ் ஆர் எனி திங், hmm பட் அவங்க தடையும் பண்ண போறது இல்ல. They won't be okay stopping me also. So hmm it is 50% from my side to go and grab the opportunity also, hmm and 50% from their side to, okay, as long as everything is okay here, like, okay, you are managing, you're able to manage, then you go ahead. It is okay always hmm about how you are able to manage, how you plan things. So I plan things a bit early, so then you make it as a hmm habit. When you also it comes about discipline, how disciplined you are, how, and the time management is also very important, you know. So when you give those priorities to all these things, then you can really go about doing your own stuff, you know. okay And now I am in my 40s, so I've got like good. My son has finished his high school. Now it's okay my time okay to explore this more is my about time, man. myself. Mm. Yeah. Yes, Hmm, definitely, hmm, definitely. hmm, But it's been a struggle. I hmm. have to agree with that. Uh, but anyway, it worked out. It worked out well for me. The other family members, how did they take it initially, and how did they feel now? No, I now also I don't share much about what I do. They know a little Okay. bit, but I don't like go openly and share things, Hmm. and all. I mean, at all with my in-laws and keep showing things, but they know. Okay. But once Hmm. I started telling them that I am doing this as a job, as a profession, and I am Okay. teaching. So now they have a different view on me, Perspective. you know. Okay. Before, Hmm. like சும்மா they are like time pass பண்றாங்க, Hmm. like ஒன்னும் Hmm. வீட்டை பார்க்க மாட்டேங்குது, குழந்தைய பார்க்க மாட்டேங்குது. That's how they say, you know. அதுக்கப்புறம் now they know, like, okay, it's not a earning I would say, but they know, like, I'm doing it as a in a professional Profession. manner, Yeah. Hmm. and I'm serious about it, and it is not time pass right now. I mean, before also it was Hmm. not a time pass for me, but this makes it more கொஞ்சம் presentability வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்போ, அவ்வளவுதான். Okay. And this also in every place it works. Hmm. Even இப்போ நம்ம ஒரு social dance பண்றோம், when I'm doing the social dancing, I'm not supposed to correct things or
do things, they will not take my word, but mm, now as I've become a teacher, when I say some I mean tips to change, mm. now people are listening. Now you are Okay. paying and coming and you are listening to me. That I used to give it as free, but that's all, அதெல்லாம் ஒரு psychology தான். When you have to put yourself. டே டே ஆஸ் அ டான்சர் லைஃப் எப்படி இருக்கும்? அதாவது காலையில இருந்து டில் ஃபினிஷிங் யுவர் பார்ட்டிஸ் அண்ட் கம்மிங் பேக் டு ஹோம். ஸோ ஹவ் அ டே லுக்ஸ் லைக்ஸ் ஃபார் யூ? So ம், festival ம். festivalன்னு ஒரு ஒரு இருக்கு ஒரு ஆ, festival is totally different. The normal டோட்டலி social டிஃப்ரெண்ட். is totally different. Okay, யா யா I யா. have so much to say about festivals than festivals. But ஓகே. first, initially I struggled a bit because late night socials and coming back. When your energy is so up after dancing, you are not able to sleep. So ம், I found out some solution, breathing techniques, ஓகே. to come back home and to sleep immediately, because I have next day to go for a job, because right ஓகே. now I quit my job, but I used to do a job. So those things, like, I have to really manage. So when I start my day, I have to start my day on time, finish everything on time. Okay, but it was becoming little bit stressful for me to be in this and do that also. ஓகே. But it is now, with the experience, I have learned a little bit more, how to calm myself, and the choices which I make now, I'm making it in a conscious manner than ஓகே. in a compulsive manner, like I have to do. Abdi illama, I am ம். choosing things right now. So I am better in managing things, but it all needs experience. Experience illama திடீர்னு ஒரு நாள்லாம் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. So in a day, right now I have added more things where I am trying to see, I am waking up in one time and I'm going to sleep at one particular time, eating, because ஒரு ஏஜுக்கு அப்புறம் I cannot afford all this stuff. So யா. அதெல்லாம் வந்து ம், I'm trying to, and going for gym or adding yoga to your routine. ம், Wellness வந்து now it has become a priority for me than other ம், things. So ம். இப்போ வேற ஏதாவது, that's what I was telling, like it's a different journey right now. ஓகே. Totally. ஜாப். ஸோ பிஃபோர் தட் அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு சோஷியல்ஸும் போயிட்டு அகெயின் பேக் டு ஒர்க் அகெயின் டுமாரோ நெக்ஸ்ட் டே. ஸோ ஹவு டிட் தட் ஃபீல்ஸ்? வை டிட் யூ கிட் த ஜாப்? இஸ் தட் பிகாஸ் ஆஃப் டான்ஸ் Uh, ஆர் இஸ் தட் சம்திங் எல்ஸ்? See, yeah, it is one of the reasons actually. ரொம்ப I was not thinking. It was just going. See, normala சாப்பிடுறோம், தூங்குறோம், ம், வேலைக்கு போறோம். It was just a routine. I was doing it, ம், okay. ம், And unknowingly, I was under so much stress, because அங்க போய் டைமுக்கு you have to punch in. இல்லைன்னா ம். அதோட you will salary cut ஆயிடும். So கான்சிக்வன்சஸ். so யா. many ம், things. It was not about money also. Once ம், you are committed to such, I mean, one work, you always see to that you are doing it right, making it perfect, ம், or doing it better. Okay, so ம். அந்த மாதிரி I have seen, I mean, 20 years I have been doing that. Okay, ஓகே. so ம், when COVID hit, actually it's because of COVID. When COVID hit ம், and I had to sit at home, then I realized, okay, after some time, when once anyway I have to retire one day with this work and all, if I like I'm going for a job. So on the ம். time what should I do? How do I ஓகே. manage myself? Because I was with my parents and my in-laws, we were together during COVID times. I was seeing them, and they were getting frustrated just because they had more time in their hands, and they don't know what to do with that time. ஓகே. Okay, so அது வந்து that made me realize how to um, make my day more meaningful, more in a learning manner. ம், Even without any வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட் இல்லாமலே நானே எப்படி என்ன என்கேஜ் பண்ண வைக்க முடியும், that's what I was trying to learn.
So I Okay. actually joined tutting online classes, Oh. whacking, Hmm. popping. I learned, so I wanted to like, okay, ஒண்ணுமே பண்ண முடியலனாலும் என்ன பண்ணலாம்? Even at the end of your life, you should be doing Okay. something, even with my fingers. So I was thinking, okay, let me learn how to dance with my fingers, not even without legs. If I can do something, then I should, yeah, I should know that. So Yeah. அந்த மாதிரி Hmm. தான் see, it's all the life gives you all these lessons, you know, the ups and downs that gives you the super lesson. COVID has given me that. When I started posting my videos and all, I never Hmm. posted, I was never Hmm. active in Instagram and all. I Hmm. thought, what the heck, let me post, let me post. I Yeah. started doing that. Then I Hmm. started analyzing my own skills, and I started Hmm. to learn things more, how to correct those things, postures, so many things. I'm still learning. So Okay. it's fun now with the video, now with the editing, Hmm. photography, and all these things are like anyway fun. Nice, nice, nice. So, And that wraps up another fantastic episode of Nadanam. I hope you enjoy diving into the world of dance with us today. Before we go, remember you can stay connected with us on social media for more updates, behind the scenes content, and exciting announcements. Be sure to follow us on Instagram, Facebook, and YouTube at Nadanam, a dance podcast. If you enjoyed today's episode, please consider leaving us a review on any of your favorite podcast platform. Your feedback helps us improve and reach more listeners who share a love for dance. Thank you once again for tuning in. Until next time, keep dancing, keep dreaming, and keep spreading the joy of moment wherever you go. This is Anup Karthik signing off. Take care and dance on.